முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைன் மூலயமாவே நம்மளுடைய வேலையை ஈஸியாக இருந்த இடத்துலே செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போது தமிழ்நாடு மின்சார வாரிய மின் கட்டணம் செலுத்துறதுக்கு எளிதாக்கியிருக்காங்க. ஒருத்தவங்களுடைய பயன்பாடு 500 யூனிட்டுகளுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூபிஐ மூலயமாக கட்டணம் செலுத்தும் வாட்ஸ்அப் வசதியை தமிழக அரசு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போனீங்கன்னா டேன்கெட் கோ அப்படின்ற கோடு வரும். அதுக்கு பக்கத்தில் பச்சை கலரில் ஒரு குறியீடு இருக்கும். அங்கே போனீங்கன்னா 94987 94987 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதா அப்படின்றத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் கட்டணம் செலுத்தலாம். பதிவு செய்யப்பட்ட எண்ணில் இதற்கு மெசேஜ் அனுப்பினால் அதில் பில் கட்டணம் என்ற ஆப்ஷன் வரும். அதில் கிளிக் செய்தால் நம்முடைய கட்டணம் எவ்வளவு அப்படின்றத காட்டும். இதில் முக்கியமாக கவனிக்கணும், பயன்பாடு 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிற நுகர்வோருக்கு மட்டுமே தான் யூபிஐ வாயிலாக கட்டணம் செலுத்த முடியும் அப்படின்றத. இனி தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்பு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கவலையே பட தேவையில்ல. 3 நாட்கள் மட்டுமே போதும் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அதாவது புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கே கூடுதல் மின் சாதனங்களான சிறிய அளவிலான டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்க தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் 3 நாட்களில் மின்சாரம் தர வேண்டும். அப்படி இல்லைன்னா 7 நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சைடில் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இது போக மேல்நிலை கேபிள்கள் இருக்கிற இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கு வசூலிக்கப்படும் அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுறதாக நுகர்வோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இப்படி கம்ப்ளைண்ட் வர்றதுனால தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உடனடியாக அதிக கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னை மட்டும் இல்லாமல் அடுத்த சில வாரங்களில் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின் கட்டண முறையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற தகவல் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் மின் கட்டண முறையில் முக்கியமான சில மாற்றங்களை வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத மின்சார வாரிய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்குது. அவ்வளோதாங்க, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.